பின்னாடியே வரேன். நீங்க இருக்கிறீங்க, நான் இருக்கிறேன். நீங்க இருப்பீங்க, நான் இருப்பேனா? புறப்படு புறப்படு. அம்மா போய் வரட்டுமா? அர்ஜுனா, எதுக்கு உனக்கு என்ன? அர்ஜுனா, எதுக்கு நான் கொஞ்சம் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். மாமா இந்த மாமா இப்படி சொல்லி சொல்லி பயமுறுத்துறீங்க. போற அழகா போற, அங்க என்ன அவமானப்பட்டு வர்றீங்கன்னு பயமா இருக்குது. சரி சரி வருகிறேன். சரி ஏதோ நல்லதுதான். லட்சுமி பாத்துட்டு மாயவர். லட்சுமி போய் வருகிறோம். கோவிந்தா போறதுதான் வந்தியா கோவிந்தா? எங்க அப்பா ஆக்ரோஷம், அந்த கோவம் அதிகமா இருக்குது. அடி அர்ஜுனா ஒண்ணு அடி அடி ஒவ்வொன்னு இடி இடி இடி. அர்ஜுனா முதல்ல அங்க போறேன், நீ நானும் இது வரைக்கும் பாத்துக்கிறேன் சரியா? நீயா தானா வந்த மாதிரி அங்க வந்து நான் சமாதானம் பண்ணி துணைக்கு வந்தியா வெனைக்கு வந்தியா? ரெண்டுக்குமே வந்துருக்கிறேன். என்ன நம்பி போ, நான் பாத்துக்கிறேன். கூட வந்துட்டு கூடவே வந்துட்டு இப்படி கோத்துறது பாக்குறீங்க. பயப்படாத அர்ஜுனா, நீ தனியா போற மாதிரி போ. ஏதாவது பயங்கரமான வெட்டு குத்துன்னு நான் வந்துடுறேன் போ. அது வரைக்கும் பாத்துட்டு என்னுடைய தந்தையாராகப்பட்ட பாண்டிய மன்னனே மாமா போமான்னு தான் கூப்பிடுவாரு. என்னுடைய பெயர் சொல்லி அள்ளிநாயகம் யாருமே கூப்பிடல. அப்படி இருக்கும்போது இந்த அரண்மனையிலே அள்ளிராணி அள்ளிராணி யாரை கூப்பிட்டது? பேர் சொல்ற அளவுக்கு தெரியும். பாத்தீங்களா சத்தம் வருது. அள்ளி பாரு எங்கடா சத்தம் வருது? அள்ளி கொல்லி அந்த கொல்லி உணர்தான் இங்க வாங்கிட்டு இருக்கேன். அள்ளின்னு சொல்றது யாரு? அந்த பாரு எங்க பாரு வெளிய யாரோ ஒருத்தர் கருப்பு கலர்ல இருக்காரு. நீ கூட்டி வர மாட்டியா? நானே கூட்டி வரட்டுமா? சாமி ஏன் தம்பி இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்குடா. அவரை நம்பி நீ வாங்குற, உன்னை நம்பி நான் வாங்கிட்டு இருக்கிறேன். உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. அள்ளி அள்ளின்னு கூப்பிட்டீங்கல்ல, உங்களை தான் அள்ளி முத்தம் கொடுக்கலாம்னு கூட்டிட்டு வர சொன்னாங்க. சொன்னாடா? என்னையா மொத்தமா கொடுக்குறது சத்தியமா இல்லையா? அள்ளியாடா
சாமி பொண்டாட்டி கட்டி சொன்னா தொல்லையை கட்டி வச்சிட்டு இருக்கிற அள்ளி கம்பன் இந்த குள்ளியை கழட்டிக்கலாம். அந்த அள்ளிக்கு போது இந்த குள்ளி பரவாயில்ல. ஐயோ டேய் சாமி என்ன சாமி பொண்டாட்டி அள்ளின்னு நீ கூட்டுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறா. கால் எலும்பு உடைஞ்சிட்டா கட்டு போடுற இடம் அது. கட்டு போடுற இடம் எதா ஐயா? நல்லூருக்கு போ. நல்லா படியா. புரியல. புறப்படு. ஒடிச்சிட்டா. நங்க வந்து. காலை ஒடிச்சிட்டா. ஒடிச்சிட்டாடா. என் கதையை முடிச்சிட்டா. முடிச்சிட்டா. அம்மா. காலை ஒடிச்சிட்டியா? ஏய். ஏய். யாரா அது? யாரா? புதுசா இருக்குது. புதுசு இல்ல. பாட்டுல புதுசா இருக்குதா யாரு? அள்ளி பாரு. சப்போர்ட் பாரு எப்படி? நான் கேட்கவே தேவையில்லை தன்னால கேள்வி வருது. தொண்டை இவ்வளவு ரணகலத்திலையும் நீ பாரு என்ன போட்டு கொடுக்கறது. இவரா மாலையிட்டு உன் கணவன் உன் மாளிகை தேடி வந்திருக்கு. வாங்க வாங்க கல்யாணம் செய்த உன் கணவன். வாங்க மாப்பிள்ள அப்படியா? ஆமா நல்லா இருக்கீங்களா சாமி ஆமாங்க பார்த்தால்தான் என்ன ஆகிவிடும். அருகில் போங்கள். சேர்த்து வைத்து பாருங்க. நல்லா ஒன்றாக சேர்த்து பா. சாமி சிரிக்கிற சிரிப்பு வரல. அழுகிற அழுகு. என்னங்க சத்தம்? செங்கல் உடைச்சு அப்படியே பொடி பொடியா போகிற மாதிரி பண்ணு வச்சு எவ்வளவு ஒரு சிரிப்பு நான் அடி வாங்குறது உனக்கு. என் ரணகலம் உனக்கு ஒரு கிடுகிடுப்பு. வாய் பார்த்தீங்கல்ல. வாங்க மாப்பிள்ள வாங்க மச்சான் வாங்க. வழிய பார்த்து வாங்க. ஏங்கி ஏங்கி நீங்க எப்படி பாக்குறீங்க? வாங்க மச்சான் வாங்க மச்சான் வாங்க மச்சான். வாங்க மச்சான் ஒட்டமா கல்யாணமே செய்யக்கூடாது. கல்யாணமே செய்யக்கூடாது. கல்யாண நேரத்தில் மாமா ஓடி வா ஓடி வா ஓடி வா மாமா. ஆயிரம் தான் இருந்தாலும் அவர் வந்திருக்கிறாரு. எத்தனை நாள் வரலன்னு கவலைப்பட்டிருக்கிறார். அவர் இப்ப வந்திருக்கிறாரு. எதுக்கு வந்தாரு என்னத்துக்கு வந்தாரு கேட்டாச்சு. சூப்பர் போடா வாங்குங்க. சாட்டி நீ குடு. வாங்கடா உங்களுக்கு வந்தா இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். சிரிச்சு கூப்பிடுற பக்கத்துல வந்து பிரிச்சு மேயிற. வாங்க வாங்க சொல்றேன். வரட்டுமா? ஆமா இனிமே ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அருகில் வந்தாலே காலெல்லாம் வைப்ரேஷன் ஆகுது. ஒண்ணும் ஆகாதுங்க. அப்படியெல்லாம் பயப்படுற மாதிரி நீ எதுவுமே நடக்காது. கொண்டாடி கட்டுறவனுக்கு எதுக்கு உங்களுக்கு எல்லாம் இந்த புத்தி சொல்லுவாங்க? இந்த பொம்பளைங்களுக்கு எதுக்கு இந்த புத்தி? ஐயா நீ மனசுல முதல்ல இல்ல நீ மனசுல கேக்குற இல்ல இத்தனை நாள் எவ வீட்டுக்கு போன? எந்த தியாட வீட்டுக்கு போன? எந்த தெல்லவாரி வீட்டுக்கு போன? எந்த ஊரு மாதிரி வீட்டுக்கு போன? எந்த தாசி வீட்டுக்கு போன? எந்த வேசி வீட்டுக்கு போன? எந்த காசு பருகிற கல்லி வீட்டுக்கு போன? இத்தனை நாள் எவ வீட்டுக்கோ போயிட்டு எனக்கு என்ன சாமி முடிச்சுட்டான ஒரு பல்ல ஒரே இடி. எவ வீட்டுக்கு போன? எந்த தியாட வீட்டுக்கு போய் அங்க பார்க்க வேண்டியதானே? சாமி உங்க பொண்டாட்டி பல்லாசு எதுக்கு வந்தீங்க? இத்தனை நாள் வராம எதுக்கு நாளைக்கு கூத்து இருக்குது நீ. அப்படியா? நாளைக்கு இருக்குது. நாளைக்கு ஆடுறதுக்கு ஆளு. சரி வா இங்க. எதுக்கு வந்து வந்த? நீதானே கடிதம் போட்ட. நான் என்னன்னு? நம் மகன் எதுவும் சொல்லணும் கொண்டு எங்கே மகனே இந்த வா நிறுத்து. முதல்ல அப்பயும் பாரு என்னை பார்க்க வரல மவனைத்தான் பார்க்க வந்திருக்கிறேன். தான் பார்க்க வந்தி. உப்பா மகன் வேறு நீ வேற. அப்பா வேற குப்பா வேற கிடையாது. இதுதான பரவாயில்ல. இத்தனை நாள் வராத நீ எனக்கு தேவையே கிடையாது. ஆமா கல்யாணம் பண்ணி நாச்சு கேளுங்கப்பா செட்டு கேளுங்க.
ஊருக்கார நாயத்து கேளாயா கல்யாணம் பண்ணி இது வரைக்கும் 15 வருஷம் ஆகுது நீ கேக்குற நாயத்தை கைய பிடிச்சாலே நடுங்குது சிரிப்பு பாரு கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் என்னோட சந்தோஷமா எடுத்துட்டு போனாங்க நீயா சொல்ல அது மட்டுமா இப்படி அடிச்சா எப்படி கத்தி கையில வச்சுட்டு கசாப்பு கிடைக்காது யார்ட்ட கத்தி வச்சுட்டு கூப்பிடுறேன் இல்ல நீ நான் கேக்குறேன்ல நான் இப்ப சொல்லு ஓஹோ அதான் அப்படி போகுதா ஆமா ஜாக்கிரதை நீதான் குசனம் வைக்கிறதா அதனால கல்யாணம் பண்ணி ஒரே ஒரு நாள் தான் இருந்தீங்க அந்த மாசமே தான் கர்ப்பம் தரிச்சு அது ஒரு வருஷத்துக்கு ஒரு அடி இருக்குல்ல நல்ல அடி உனக்கு எனக்கு ஏதாவது முன்பகையா சொல்லு பார்க்கலாம் முடியல அவ்வளவு ஒரு ஆனந்தம் உனக்கு புடிச்சுட்டு வச்சிருந்திருக்கேன்டா அந்த முத மாசம் வந்து என்கிட்ட கல்யாணம் பண்ணி ஒன்னா சேர்ந்துட்டு போனேன் அந்த மாசமே நான் கர்ப்பம் தரிச்சேன் அதுக்கு நீ சொன்னேன் நீ வந்தியா இல்ல அதுக்கப்புறம் அந்த மாசமே கர்ப்பம் தரிச்ச உடனே 10 மாசம் அதாவது 9வது மாசம் எங்க அப்பா மாதிரி அண்ணன் தம்பி எல்லாம் செஞ்சாங்க என்ன சீமந்தம் பண்ணாங்க எனக்கு கட்டிச்சோறு ஆக்கி போட்டாங்க 15 விதமான சாப்பாடு ஆக்கி போட்டு கட்டிச்சோறு ஆக்கி போட்டாங்க அதுக்கு நான் சொல்லி அதுக்கு வந்தியா என்ன சாமி கொச்சி நரம்பு வரைக்கும் இழுத்து பிடிப்பாரு அது மட்டுமா அதுக்கப்புறம் வந்து சீமந்தம் எல்லாம் முடிஞ்சு 10 மாசம் கழிச்சு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குது வந்து பாருங்கன்னு சொல்லி அதுக்கு நாங்க தகவல் சொன்னோம் அதுக்காவது வந்து பாத்தியா அதுக்கு ஒரு பக்கம் சைடு வாங்குறா இந்த காலுக்கு அந்த காலு அப்படியே கொஞ்சம் அவருடைய சைடு மார்க்கமா புடிச்சுக்கோ கொஞ்சம் இன்னும் 15 அடி இருக்குது இல்ல என்னமோ பழமொழி சொல்லுவாங்களா பாலை பாக்குறனாலும் பால் பானைய பாருன்னு சொல்லுவாங்க கட்ட பொண்டாட்டி தான் மேல ஆசை இல்ல பாசம் இல்ல பாக்க வரல பெத்த பையன் இருக்கான்னு இல்ல பையனாலும் பாக்க வரணுமா இல்லையா அதுக்கும் வரல சரி போனா போயிட்டு போகுது அதுக்கப்புறம் பையனுக்கு பேர் வச்சோம் பூநூல் கல்யாணம் செஞ்சோம் அதுக்கு தகவல் சொன்னமே அதுக்கு அது வந்தியா மாப்பிள்ள வந்திருக்கணும் வந்தியா தெரியுமா ஏன் வரல உன் மீது இருக்கக்கூடிய ஒரு பயம் முடிஞ்சா போச்சு ஆடி மாதிரியே சாட்சி வச்சிருக்கிறாங்க அதுக்கு வரல பள்ளிக்கூடத்துல சேர்த்தலாம் குருகுல பாடசாலைக்கு சேர்த்தலாம் அதுல வந்து அப்பா அம்மா கையெழுத்து போடுன்னு சொன்னாங்க நான் கையெழுத்து போட்டேன் கையெழுத்து போடுறதுக்கு அப்பா எங்களை கேட்டா நான் யார காட்டுறது இல்ல அப்பாவை நான் யாரு காட்டுறது என்ன மன்னிப்பு இந்த நீலாம்பரிகள் எல்லாம் இருக்கும் வரைக்கும் எந்த படையப்புன்னு ஒண்ணும் தெரியும் இத்தனை நாள் வரல 15 வருஷமா நீ வராத ஆளு இத்தனை நாள் செத்தா போயிட்டு நானு நல்லா தான் இருக்கிறேன் இனிமேல் வராத புருஷனுக்கு தேவையில்லை ஆமா ஒரு வெங்காயம் எனக்கு தேவையில்லை அதாவது நாள் எனக்கு 10 பைசா புரியாச்சனமே கிடையாது அப்படி சொல்லாது அப்புறம் என்ன அதாவது எத்தனை தாலிமார்கள் இருக்கா பேசிட்டு பக்கத்துல வர வேலையாவது போயிட்டு அதனால இத்தனை வருஷமா வராத புருஷனுக்கு தேவையில்லை அதனால வெட்டு 1 துண்ணு 2 இந்த கத்தி நல்லா சீவி வச்சிருக்கேன் ஒரே வெட்டு தான் இன்னைக்கு தலை தனியா போகுது முண்டை தனியா போகுது இந்த புருஷனால என்ன நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருக்குதா ஒண்ணும் பிரச்சனையே இல்ல அதனால ஒரே எந்தெந்த 10 நாளும் எனக்கு 10 பைசா கிடையாது அண்டாவுக்கு ஆகுதா குண்டாவுக்கு ஆகுதா ஆப்புக்கு ஆகுதா புடுப்புக்கு ஆகுதா எதுக்காவது 10 ரூபாய் அரிசிக்கு தான் ஆகுதா அதனால இந்த 5 எனக்கு தேவையில்லை கொடுங்காரியா இருந்தவன் கொடகாரியா மாறி விடுவேன் சொன்னா கேளு உன்னை விடவே மாட்டேன்
செத்துட்டேன் கழுத்து தனியா தங்கா ஐயோ தலை போயிருச்சு முட்டை மட்டும் தான் இருக்குது ஐயோ செத்துட்டேன் ஐயோ நரகம் தெரியுது நரகம் தெரியுது கழுத்து இருக்குது எல்லாமே இருக்குது நரகம் தெரியுது